நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்திற்கு வாலிபர்களை, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தாய் தகப்பன்மார்களையும் அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரங்கள் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த 2வது ஏப்ரல் மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாரம் முழுவதும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்களுக்கு தியானிக்க சொன்னேன். தேவ பலன். ஃபர்ஸ்ட் தேவ பலன் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் பலன் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணுமே கிடையாது? அல்லேலூயா. அவருடைய பலன் இல்லை என்று சொன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற நாம் எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாங்க ஆண்டவரே, உடைய பலனை எங்களுக்கு தாங்கப்பா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நட. எல்லா 2 கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே. நடத்திடுமே. கண்களை மூடி பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் தருகிறவரே நடத்திடுமே. சொல்லுவோம், எலியாவை வனாந்திரத்தில் களைத்து போயிருக்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. சொல்லுவோம், எலியாவை வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே. சத்தமாய் பலன் தாருமே. பலத்தா
நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலன் நடத்திடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், பலன் தாருமே. ராபாலாந்தாலா ஷேபாலா கத்து பலன் தாருமே. We need your strength, O Lord. உங்க பலத்தால நடத்திடுமே. ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி பாடுவோமா? மாம்சம் என்னை மேற்கொள்வதா, அடிக்கடி தவறுகின்றேன், பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மாம்சம் என்னை, மாம்சம் என்னை மேற்கொள்வதா, அடிக்கடி தவறுகின்றேன், பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தா. வாலிபர்கள் கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே. பலனை தாங்கப்பா, பலன் என்னை நடத்திடுமே. பலன் பலன் தாங்க, பலன் தாருமே. ராபாலா சண்டலாமாயா பலன் தாருமே. உங்க பலன் எனக்குள்ள ஊச்சு கண்ணாய் ஊரட்டும். உங்க பலன் தெய்வமே நடத்திடுமே. இன்னொரு விசை கூட பலன் பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாருமே. தெய்வா பலன் தாருமே. இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, இந்த சுபாவத்தை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. இந்த சிச்சுவேஷன்ஸ் எங்களை என்கவுண்டர் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னு தெரியல அப்பா. ஒருவேளை உங்க பலன் இருக்கும் பொழுது யோசேப்பு ஓடி போனானே, உங்க பலன் இருக்கும் பொழுது யோசேப்பு பாவத்திற்கு ஓடி போனானே, உங்க பலன் இருக்கும் போது எலியா ரதத்தை முந்தி ஓடி போனானே, உங்க பலன் இருக்கும் போது பிலிப்பு ரதத்தோடு இணைந்து ஓடி போனானே. ராஜா, உங்க பலத்தை நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம். ஒரு கூட்ட பிள்ளைகளாய் பலவீனப்பட்டு நிற்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்ட சூழ்நிலை. Lord, we need your strength, oh Lord. We need your strength, Lord. பராசபார கந்தலாயா, எங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள ஒரு தேவ பலன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. சத்துருவை ஜெயிக்க ஒரு தேவ பலன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. சத்துருவின் கிரியைகளை வேட்டையாட ஒரு தேவ பலன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. God send your strength, oh Lord. உங்களுடைய பலனை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. பலன் தாருமே, பலன் தாருமே. இரபல சண்டல பலன் என்னை நடத்தி
மண்டல ஷெலேயமா லேலுயா கண்களை மூடி ஷபரகதுஸ் ஹோலி நேம் நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல அப்பாவை வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பலன் எங்களுடைய வாழ்க்கையில வேணும் ஆண்டவரே. எலியாவை போல ஒரு சில சூறை செடிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. உடாபாரகடதியா அந்தரா சந்தரா பலதியா. ஓ இயேசுவே, நல்ல பிதாவே, இந்த 2வது வாரத்தில் 2வது சனி இந்த 4வது மாதத்தில் காண செய்த நல்ல தெய்வுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பலன், தெய்வ பலன். ஆமென். தெய்வ பலன், the Lord strength. கர்த்தருடைய பலன். மனுஷனுடைய பலனே இத்தனை அதிகமா இருக்கும்னா தெய்வத்துடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சாயங்காலத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதும் உங்களுடைய வீட்டிலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வதும் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் தேவாதி தேவனை ஏற்படுத்தினபடியினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதார வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரெக்ட். அப்போ எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு பலன் வேணும்னா நம்மளை மருந்தோ மாத்திரையோ மூலிகைகளோ பலப்படுத்த முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, தெய்வ பலன் அப்படின்னு மறைமுகமாய் சொல்லப்படுகிறது. ஒரு தெய்வ பிள்ளைக்கு தெய்வ பலன் முதலாவது எப்படி கிடைக்கும்னு சத்தியத்தில் காமிச்சேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 2வது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட நபர்களை காண்பித்து கொடுத்தேன். தாவீது, கிதியோன், சிம்சோன். தேவ பலன். இந்த 2வது வாரத்தில் கூட நமக்கு தேவ பலன் 2வது நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படி கேட்டா, என்னோடு கூட நீங்கள் வேதாகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 10 பின்பாகம். நெகேமியா 8 வசனம் 10 பின்பாகம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் வசனத்தை கவனமாக கேளுங்க. வேதம் இருக்குன்னா வேதாகமத்தை எடுத்து வைத்து திருப்புங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் பலன், ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது பலன் உண்டாகிறது. 2வது வாரத்தில் நான் தியானிக்க போகிறது
ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி பலன் கிடைக்குதுன்னு சொன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். முதல் பலன் ஆவியானவரை சம்பந்தப்பட்டது, அவர் வந்தால் பலன். ரெண்டாவது, நாம பலனா இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, மனுஷனுக்குள் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நண்பர்களுக்குள் சந்தோஷமா இருப்பது நமக்கு பலன் அல்ல. உற்றார் உறவினர் குடும்பங்கள் நண்பங்கள் சொக்காரன் சொந்தக்காரன் மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரி பால்காரன் கேபிள்காரன் இவங்க கூடலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அது சந்தோஷம் பலனை கொண்டு வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எது உனக்கு பலன் தெரியுமா? நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா 2 நிமிஷம் கைத்தட்டி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன் பலன். அததான் பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 முறை சந்தோஷத்தை குறித்து அடுத்த வார்த்தைகள் வருகிறது. அப்ப நான் எங்க சந்தோஷமா இருக்கணும்? உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நான் சந்தோஷமா இருக்கணுமா? நான் சொல்லட்டுமா, கர்த்தருக்குள் நீ சந்தோஷமா இருந்தால் உலகம் உன்னை எதிர்த்து போராட எத்தனைக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் போது நீ அறியாத ஒரு புத்தி கெட்டாத ஒரு தேவ வல்லமை உன்னை தொடும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. தானியேலை பாருங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் தன் சமாதானத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. பவுலை பாருங்க, அடிச்சு செத்து போயிட்டான்னு ரோட்ல தூக்கி போட்டு போறாங்க. அடுத்து எந்திரிச்சு அடுத்த ஊர்ல பின்னிட்டு பிரசங்கம் பண்றான். எப்படி தான் பவுல், உங்க சரீர பலத்தில் நீங்க ஊழியம் செய்றீங்களா பவுல்னு கேட்டா, பவுல் சொல்லியிருப்பாங்க, என் சரீர பலத்தில் நான் ஊழியம் செஞ்சிருந்தா அந்த ரோட்லயே படுத்து கிடந்திருப்பேன். நான் என் சரீர பலத்தில் இல்லை, தெய்வ பலத்தில் ஊழியம் செய்கிறேன். சரீர பலத்தில் ஊழியம் செய்யலாம். ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டுனா, யாரோ நம்மளை குறித்து பேசுகிறாங்க, யாரோ நம்மளை வச்சு உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க, உலகமே நம்மளுக்கு விரோதமாக எந்திரிச்சு நிற்கிற நியூஸ் வரும்போது மடங்கி உடங்கி போய் வீட்டில் உட்காந்துருவோம். ஆனால் தெய்வ பலத்தில் நீ ஊழியம் செஞ்சா பேச பேச மற்றவங்க உனக்கு விரோதமாக காய்களை நவுட்ட உனக்கு விரோதமாக திட்டம் போட போட நீ அறியாத தெய்வ பலன். அவன் நினைப்பான், நான் அவனை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நடுவில் வந்து சொல்லுவார், நீ பலவீனப்படுத்தலாம் சத்துருவே, ஆனால் என் பிள்ளை எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறபடியா அவனை நான் பலப்படுத்துவேன். அதான் நான் சொல்றேன், உலக பலத்திற்காய் உலக மகிழ்ச்சிக்காய் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆதி சபையார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் எப்படி தரித்திருந்தாங்களாம்? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். 2 எஸ்தர் 8:16, யூதருக்கு இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிற்று. எஸ்ரா 6:16, தேவனை ஆராதிக்கும் போது நல்லா கவனிங்கன்னு எஸ்ரா 6:16 பார்த்தீங்கன்னா,
அவர்கள் ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவ ஜனமே, உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா தேவனுக்குள் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கர்த்தருடைய இருதயத்து கூட என் இருதயம் கலந்து விடணும். கர்த்தருடைய வார்த்தை கூட என் இருதயம் கலந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் நம்ம காலத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், போன மாதம் இந்த கடைசி நாளில் செத்த பாஸ்டர் பிரவீன் எல்லாருக்கும் தெரியும். அவரை எப்படி கொன்னாங்கன்னா, மறைமுகமாக மர்ம நபரால் கொல்லப்பட்டார். பாஸ்டர் பிரவீன் கிறிஸ்தவத்திற்காக எதிர்த்து நின்ற ஒரு தேவதாசன். அவரை கொன்று சர்ச்சில் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அவங்க மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, நான் இவர்களை மன்னிக்கிறேன். இது என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற பலன். இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற பலன். நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் சமாதானத்தையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கம் பண்றேன். என் கணவரை கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். இதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற பலன். தேவ பலன் நமக்கு இல்லைன்னு சொன்னா, யாராவது நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நான் சொல்லட்டுமா தங்கச்சி, தம்பி, நான் சொல்லட்டுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறதை விட கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. கர்த்தருக்குள் சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கண்ணீர் வடிச்சா நான் கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவர் கோவப்பட்டா நான் கோவப்படணும். ஆண்டவர் சர்ச்சில் சாட்டையை உருவணும், அவன் அப்பா பிள்ளை நானும் சாட்டையை உருவணும். எங்கள் அப்பாவுக்கு எது சந்தோஷமோ அதை நான் செய்யணும். அப்பந்தான் எங்கள் அப்பா என் மேலே சந்தோஷமாக இருப்பார், நான் எங்கள் அப்பாவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் எப்போ குறுகி போகும் தெரியுமா? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகின்றது வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். ஆபத்து காலம், தானியேலுக்கு ஒரு ஆபத்து காலம், சிங்கக்கேபி ஒரு ஆபத்து காலம், தானியேலுடைய கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஒரு ஆபத்து காலம். சோர்ந்து போகலையே, மகிழ்ச்சியோடு போனாங்க. தம்பி, தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா, ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களை கொண்டு வேதம் சொல்லுது, நீ சோர்ந்து போனாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ நான் என்னை எப்படி நான் பலப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு. கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? என் ஆண்டவர் அழுதா நீ அழணும். என் ஆண்டவர் சிரிச்சா நீ சிரிக்கணும். என் ஆண்டவர் பேச சொல்ற இடத்துல தைரியமா பேசணும், பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லார், நீ பயப்படாம பேசு. அவன் கலக வீட்டுக்காரன், நீ பயப்படாம பேசு. அவர்களை எச்சரிக்க சொன்னா எச்சரிக்கணும், அவங்களை கண்டிக்க சொன்னா கண்டிக்கணும். சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவானாலும் பரவாயில்லை, சர்வ வல்ல தேவன் என் கூட உண்டு, நம்ம கூட உண்டு. அந்த பாஸ்டர்லாம் நல்லா ஆசீர்வாதம் பேசுறாங்க, இந்த பாஸ்டர் அதை பேசுறாங்க. நம்ம எப்படி பிரதர், தம்பி, தங்கச்சி, சத்தியத்தை பேச ஊழியக்காரன் அப்படிலாம் தேவை கிடையாது. பிணைகாசன் ஒரு ஊழியக்காரனா? பட்டயத்தை உருவிட்டான்ல. என் அப்பாவுக்கு விரோதமா யாரு பண்ணாலும் பேசணும், அப்போதான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இல்லாதவனா சொல்லுமா, யாரு எப்படி போனா நமக்கு என்ன? நமக்கு தசமபாகம் வருது, நமக்கு குடும்பத்தில் ஒரு வேலை இருக்குது, நமக்கு பென்ஷன் வருது, நமக்கு பிஎஃப்ல பணம் இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்குது.
எல்லாமே பண்ணுறத முடிச்சுட்டு போயிடலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கிடலாம். இது இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அது தேவ பலன். ஆண்டவர் சொல்ற சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேங்கிறா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை பத்தி சந்தோஷப்படுறாரா? எத்தனை நாள் அதிகாலை ஜெபிக்க மறந்துட்டோம். சரி, அதிகாலை தான் எந்திக்க முடியல, நைட்டா ஜோம் பண்ணலாமே 1 மணி நேரம். கேட்டா நாங்கள் ரொம்ப பிஸி பிரதர். ஆனா வலிவ தம்பி தங்கச்சி, நாங்கள் ரொம்ப பிஸி அண்ணா, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ஐபிஎல் மட்டும் பார்க்க டைம் இருக்கு. தகப்பன தாயையே என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமான இல்லையா? அம்மா அப்பாவையே. நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறத விட நீ கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் நேரம் கொடுத்தா நீ ஆண்டவருக்கு பாத்திரவான் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. கேட்டால் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு ஒலிம்பிக்கு, நாங்கள் அதை ஒலிம்பிக் அப்படி இல்லை இல்லை. நமக்கு என்டர்டைன்மெண்ட் தேவ பிரசனம் தான். நீ தேவ பிரசனத்தில் போ, உன்னை சந்தோஷப்படுத்துவார். தேவ பிரசனத்துக்கு போ, உன்னை சிரிக்க வைப்பார். தேவ சமூகத்துக்கு போ, உன்னை திருப்தியாக்குவார். தேவ பிரசன்னத்துக்கு போ, உன்னை சுகமாக்குவார். தேவ பிரசன்னத்தில் போ, உங்களோட கர்த்தர் பேசுவார். தேவ பிரசன்னத்தில் போ, நீ அறியாத உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ரகசியத்தை காண்பிப்பார். தேவ பிரசன்னத்துக்கு போ, அவர் உன் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறத உன்னால பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளுங்கள். என்ன என்டர்டைன்மெண்ட் நமக்கு தேவைப்படுது? என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது? கேளிக்கைகள், பரியாசங்கள், களியாட்டங்கள், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதான்? தம்பி தங்கச்சி, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நான் எதை பார்த்து சந்தோஷப்படுறேன்? அந்த டீம் வின் ஆயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறானா, அல்லது எங்க அப்பா என் பக்கத்தில் இருக்காருன்னு சந்தோஷப்படுறானா? ஆண்டவர் அழுறார். ஆண்டவருக்குள்ள நீ சந்தோஷமா இருந்தா நீயும் அழுவ. ஆண்டவர் அழுவுற. இன்னைக்கு நமக்கு அந்த டீம் இந்த டீம் தோத்துட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம உட்காந்து அழுகுறோம். தம்பி தங்கச்சி கவனிக்கணும்னு நல்லா கவனிக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட பேசாம, நம்ம அப்பாவுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப உண்டு. நீ அப்பாவுக்கு நேரம் கொடுக்காம நீ வேற யாருக்காவது கொஞ்சம் நேரம் கொடுத்தாலும் அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா அவன் நமக்கு ரத்தம் சிந்தல் இல்லை, நமக்கு அப்பா தானே ரத்தம் சிந்தனா. நீ அப்பாவுக்கு நேரம் கொடுக்காம யாருக்கோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்டாலும் ஆண்டவர் கொஞ்சம் கண்ணீர் வெடிப்பார். என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், எதனாலும் சரி, கிரிக்கெட்னாலும் சரி, டபிள்யூஆனாலும் சரி. என்ன பாஸ்டர், உங்களுக்கு கிரிக்கெட்ல எல்லார் பேரும் தெரியுது? எங்க, நான் பிறந்ததுலேருந்தே நான் ரசிக்கப்பட்டவனா? நான் ரசிக்கப்பட்டு 7 வருஷம் தான் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தவன் தானே நான். என்ன பாஸ்டர் எல்லா கிரிக்கெட் வீரர் பேரையும் சொல்ல? பாஸ்டர் பாப்பாரோ? ரசிக்கப்படும் முன்னாடி எல்லாத்தையும் நான் பார்த்தவன் தான், எல்லார் பேரும் தெரியும். கவனிக்கணும்னு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிரு. உலகம் பாவம் நிறைஞ்சது. துன்மார்க்கான பாரு உலகத்துல சந்தோஷமா இருப்பான், நீதிமான பாரு உலகத்துல கண்ணீர் வெடிப்பான். ஆனா தேவ பிரசன்னத்துக்கு போனா சொல்லுவான் குதூகலம் கொண்டாட்டம், சந்தோஷமாயிருவான். ஏன்னா தேவ பிரசன்னம், அப்பாவுடைய மகிமை. நான் உலகத்திற்குள் இருக்கும் போதெல்லாம் கவலை, தேவ பிரசன்னத்துக்குள்ள போனா ஏதோ யாரோ என்னை கெட்டி அணைச்சிருக்கிறது போல, அது யாரோ அவங்களுடைய நெஞ்சில சாய வச்சிருக்கிறது போல இருக்கும். பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அப்போஸ்தலர் 2:46 ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாங்க. 8:16 எஸ்தர்ல யூதர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. எஸ்ரா 6:16 பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாடினாங்க. மேய்ப்பர்கள் நடுராத்திரி மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீ மகிழ்ச்சியாயிரு கர்த்தருக்குள்ள. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்துல அன்பு கூற போய் தானே இன்னைக்கு கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு,
நாடகம், பிக் பாஸ், உலகத்தில் அன்பு கூறலன்னு நீ பார்க்க மாட்டே தெரியுமா? நேரம் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுறோம். டைம் பாஸ் பண்ணணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது ஏசப்பாவை அறியாதவங்க இதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஏசப்பாவை அறிஞ்ச உனக்கு தான் பேசுகிறேன். ஏசப்பாவுடைய பிள்ளை, உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படாத, தேவ பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்பட. கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி. அப்பா, நெகேமியா 8:10 நாங்கள் வாசிக்கிறோமே. ஆபகுக் 3:18 பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். தேவாப்பா, உங்க பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பிரசன்னத்துல சந்தோஷமா இருக்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் எரியணுமே ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்குள்ள நாங்க கடந்து வாரோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்க மகிமைக்குள்ள நாங்க கடந்து வாரோம். உங்க திவ்ய பிரசன்னத்துக்குள்ள. ஓ ஷாபாண்டாலா ரீகா பாண்டோடரா அல்பரா கண்டோரா பிராதல் பகாந்தல் பாக்ரது ஸ்பைஸ்டுல வசியா அல்தர்பான கேர்கா தூம ஹண்டோர் ஸ்பார் கத்தூராபா அத்தகார் பஹார ஹச்சுடாபா ஷத்தரபா ரக்பா தேக்பான் தார்பர் ஷல்பர் பந்தோர் பாக்க தர்பனா மரோ ஜபான தெக்கதான தெக்கதூடபர் சத்தி அந்தலபா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்கள் பலன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா நாங்கள் பலனா இருப்போம். உலகத்துல மகிழ்ச்சியா இருந்தா நாங்கள் பலவீனமா மாறிடுவோம் ஆண்டவரே. இந்த உலக மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம். தெய்வத்தின் பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருக்க, கர்த்தருடைய மகிமையில மகிழ்ச்சியா இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்கிற தம்பி, தங்கச்சி, குட்டி பிள்ளைங்க, குட்டி அம்மாமார், அப்பா அம்மார் எல்லாருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்கள் உமக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். உலகத்தில் மகிழ்ச்சியா அல்ல, கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், ஆவியானவருக்குள், திரியேக தேவமாகி உம்மக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. வியாதிப்பட்டவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இதில் இந்த காலத்தில் கூட உண்மை நாங்கள் நேசித்து நாங்கள் எங்கள் வாழ்வை புதுப்பித்து கொள்ள கிருபை தாங்க. எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எழுத போகிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதியை உன்னை விட்டு விலக்க வேண்டிய சொன்னீங்களே, அந்த டயாபெட்டிஸ், அந்த தைராய்டு பிரச்சனை, அந்த ஸ்ட்ரோக் பிரச்சனை, ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லாம் மாறட்டும். பிள்ளைகளை சுகமாக்குங்க. ஊழிய அழைப்பு உள்ள பிள்ளைகளுக்கு தங்களுடைய அழைப்பை வெளிப்படுத்துங்க. எந்த இடத்துல ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும் சொல்லி கொடுங்க. பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் பெருகவும், நீங்கள் பெருகவும், நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மட்டும் பெருகினா போதும். நாங்கள் சிறுகட்டே போட்டோம். எந்த பிரபலமோ எந்த காரியமோ எங்களை பிரித்து விடக்கூடாது. நாங்கள் எல்லாமே தாழ்மை உள்ளவர்கள். ஆதியில் நாங்கள் எப்படி ஊழியத்தை துவங்கணும், என்னுடைய ஆதியில் நாங்கள் எப்படி இருந்தோம், துவக்கத்தை மறக்காதபடி எங்களை பாதுகாத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நெகேமியா 9:8-10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆபகுக் 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. உலகத்திற்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் அது பலவீனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் அது உங்கள் பலன். கர்த்தர் உங்களை பலன்படுத்துவாராக. அடுத்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் உங்களை சந்திக்கிறேன். உங்களை சந்திக்கும் வரைக்கும் கிருபையும் சமாதானமும் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது.
உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.